நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஜெயம் டிவி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெயம் டிவி கண்டு மகிழுங்கள். ஆம், இது ஒரு ஜெயம் டிவியின் தயாரிப்பு. தத்தனூர் மீனாட்சி ராமசாமி கல்லூரியில் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம். 300க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. 114 பேர் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு. ஜெயங்கொண்டம் அருகே தத்தனூர் மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஜெயங்கொண்டம் ரோட்டரி சங்கம் மற்றும் கோவை சங்கரா கண் மருத்துவமனை மற்றும் அரியலூர் மாவட்ட பார்வை இழப்பு தடுப்புச் சங்கம் இணைந்து வாகை ஆண்டு துணை ஆளுநர் செந்தில்வேல் தலைமையில் மீனாட்சி ராமசாமி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் தாளாளர் பாலசுப்பிரமணியன் முன்னிலையில் இலவச கண்புரை அறுவை சிகிச்சை முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக ஜெயங்கொண்டம் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் மதிவாணன் மற்றும் அரியலூர் ரோட்டரி சங்கம் மண்டல ஒருங்கிணைப்பாளர் ஜீவானந்தம் ஆகியோர் சிறப்புரையாற்றி பேசினர். முகாமில் 300க்கும் மேற்பட்டோர் கண் பரிசோதனை முகாமில் கலந்து கொண்டு கண்களை பரிசோதனை செய்து கொண்டனர். பரிசோதனையின் முடிவில் 114 பேர் அறுவை சிகிச்சைக்கு தேர்வு செய்யப்பட்டு கோவை சங்கரா கண் மருத்துவமனைக்கு அறுவை சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டனர். நிகழ்ச்சியில் கோவை சங்கரா கண் மருத்துவமனை மருத்துவர்கள் சுராஜனா, தேவிகா, மேலாளர் விக்னேஷ் மற்றும் ரமேஷ் உள்ளிட்ட மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு கண்களை பரிசோதனை செய்தனர். நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க தலைவர் சுரேஷ்குமார், முன்னாள் தலைவர்கள் அன்பு பில்டர்ஸ் உரிமையாளரும் பொறியாளருமான அன்புராஜ், விஜயகுமார், கிருபாநிதி, ஜெயராமன் மற்றும் சங்க உறுப்பினர்கள் மற்றும் ஜெயங்கொண்டம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ராக்ட்ராக்ட் மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். முடிவில் திட்ட தலைவர் விஜயகுமார் நன்றி கூறினார். இந்த ரோட்டரி கிளப்ன்றதே கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது. 100 வருஷத்துக்கு ஒரு 4 பேர் ஒரு டீம் உதவி செய்யணுன்றதுக்காக ஆரம்பிச்சதா சொல்றாங்க. அவங்களோட டீம் வேர்ல்டு ஃபுல்லா சர்வீஸ் பண்றாங்க. சர்வீஸ்ன்றது எவ்வளவு முக்கியத்துவன்றது ஸ்கூல் டேஸ்ல ஒரு 20 இயர்ஸ் 30 இயர்ஸ் பேக் சொல்லி 200 வருஷத்துக்கு முன்னாடி நாகரிகமா இருந்தாங்க. நம்மலாம் வந்து சமூக கட்டமைப்போட மிகச்சிறந்த ஒரு 2000 வருஷம் பண்பாடோட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி இவ்வளவு பேர் வந்திருக்காங்க அப்படின்னா ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் அந்த கிராமத்துல ஒரே ஒரு டாக்டர், எங்க ஊர்ல திரு டாக்டர் ஜெயராமன் ஒரு டாக்டர், அதுதான் ஆர்த்தோ